எல்லோருக்கும் வணக்கம். மிகப்பெரிய அதிர்ச்சி, மிகப்பெரிய அதிசயம். அதாவது ஃபாரினர்ஸ் தொடர்ந்து வித்துக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தா நேற்று பையிங்க்கு வந்திருக்காங்க. இதனால என்ன ஆகுது, இன்னைக்கு ஸ்பெஷல் செஷனில் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நிஃப்டி பெருசாக கீழே விழுகல, ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக தான் நின்று ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா? சமீப காலமாக ஏதாவது ஒரு லீவ் வருது அப்படின்னா உடனே ஏதாவது ஒரு வகையில் ஒரு ஸ்பெஷல் ட்ரேடிங் டே அப்படின்றது அரேஞ்ச் ஆகிறத நம்ம பார்க்குறோம். அதாவது ஒரு கோயின்சிடன்ஸ் தான் இது, மதர் ஆஃப் கோயின்சிடன்ஸ். பட் இருந்தாலும் எதிர்காலத்தில் எப்பெல்லாம் ஒரு லீவ் வருதோ அப்போ அந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஒரு ட்ரேடிங் செஷன் வச்சு ஒரு மேட்ச் பண்ணி விட்டாங்கன்னா சந்தோஷம், நம்மளுக்கு எந்த விதமான தொந்தரவும் இருக்காது. ஃபாரினர்ஸ் வாங்க ஆரம்பிச்சுட்டே நான் முதல்ல போய் பார்த்தது அமெரிக்கன் டாலர் இண்டெக்ஸ், யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ். இது 103க்கு கீழே வந்துருச்சா அப்படின்னு பார்க்கத்தான் போனேன். ஆனால் அது 103 வரவே இல்லை, அது 105 தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஃபாரினர்ஸ் பணத்தை போடுறாங்க. ஸோ மார்க்கெட்டை எங்கே கொண்டு போய் நிறுத்த போகிறாங்கன்னு தெரியல. கடந்த ஒரு வருஷத்தில் மார்க்கெட் நிஃப்டி 4350 பாயிண்ட் ஏறி இருக்கு. அடுத்த வருஷம் நம்ம பார்க்கும்போது, ஒரு வருஷம் கழிச்சு பார்க்கும்பொழுது இதே ஒரு 4000 பாயிண்ட் ஏறிடுச்சுன்னா நம்மளுடைய மார்க்கெட் ஆல்மோஸ்ட் 26,000க்கு மேலே இருக்கும். ஃபுட்ஸின் அப்படின்னு ஒரு ஷேர் ஒன்று பார்த்துட்டு இருந்த நண்பர்களே, இந்த ஷேர் எந்த விதமான பிஸ்னஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரூட் பல்ப்ஸு, கான்சன்ட்ரேட்ஸ் அந்த மாதிரியான ப்ரொடக்ஷனில் இருக்காங்க. ஸோ இந்த ஃபுட்ஸினுடைய லாபம் நஷ்டம் அப்படின்னு பார்க்கும்பொழுது முதல்ல 3 கோடி 5 கோடின்னு லாபம் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க இப்போ 47 கோடி அந்த மாதிரி லாபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஷேருக்கு இது ஏதாவது ஒரு 5% 10% ஏறுமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். தற்சமயத்துக்கு சப்போர்ட் ரேட்டில் தான் இருக்குது. இன்னொரு 10 நாள் கழித்து பார்க்கும்பொழுது இது மேலே ஒரு 5% அல்லது கீழே ஒரு 10% எது முதல்ல பண்ண போகிறான் அப்படின்றது பார்க்க வேண்டியதாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் மேலே போகுன்னு தான் நான் நினைக்கிறேன். உப்பை தின்னவன் தண்ணி குடித்துத்தான் ஆக வேண்டும் என்பதை போல ஒரு ஷேரில் வாங்கி மாட்டிக்கிட்டா வேற வழியே இல்லை, ஏவரேஜ் இது பண்ணித்தான் பார்க்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஒரு ஷேர் துவார்கே சுகர் அப்படின்றதுல 80 ரூபா ரேஞ்சில் ஒரு பைபேக்கு ஆசைப்பட்டு போய் மாட்டிக்கிட்டேன். அவன் என்னடான்னா கும்பா கூட்டி அவன் பாட்டுக்கு கீழே வந்துக்கிட்டு இருக்கான். 80 ரூபா ரேஞ்ச் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இங்கே இருக்கான். ஸோ அந்த ரேட்லேருந்து ஆல்மோஸ்ட் இப்போ 71 ரூபா வந்துட்டான். ஒருவேளை ஏவரேஜ் பண்ணி பார்த்தா இது டக்குன்னு மேலே வந்துருவானா அப்படின்ற ஒரு காரணத்தினால ஏவரேஜ் பண்ணி பார்த்தேன். நண்பர்களே, இந்த டாக்டர் ரெட்டி அப்படின்ற ஷேர் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒரு 5000 ரூபா வந்துச்சுன்னா ஒரு நல்ல விலை, டபக்குன்னு ஒரு 5000 ரூபா வருவானா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன காரணம்னா, இந்த டாக்டர் ரெட்டி போன்ற ஷேர்கள்லாம் டெக்னிக்கலாக ரொம்பவுமே மதிக்கக்கூடிய கம்பெனிகள். அப்போ இவன் இதுக்கு முன்னாடியே ஒரு குறிப்பிட்ட லைனில் சப்போர்ட் எடுத்து பல முறை 4 முறை ப்ராஃபிட் பண்ணிட்டு இப்போ 5வது முறையை இறங்குறான். அப்போ இவன் இறங்கும் பொழுது இவனுடைய சமீபத்தினுடைய லாங் ட்ரெண்டில் சேனல் பேட்டர்ன் எந்த இடத்துல மீட் அவுட் ஆகுதுன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 5000 ரூபாய் ரேஞ்சில் வருது. டக்குன்னு எங்காவது ஒரு ஃப்ளாஷில் ஒரு 800 ரூபாய்க்கு இது கீழே இறங்குச்சுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் பார்க்குறேன். 2 ஷேருக்கு சப்போர்ட்டில் தான் உளுந்து கிடக்கு. பட் இருந்தாலும் ஒரு குவாலிட்டி இல்லை, குவான்டிட்டி இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க மேலே ஏறி வர மாட்டாங்க. ஏயு பேங்க் அப்படின்ற ஒரு ஷேர், இவன்லாம் நல்லா மேலே வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் இவன் மேலே ஏறி வராமல் இருக்கான். இந்த கிளீன் சயின்ஸ் அப்படின்ற கம்பெனியுமே ரொம்ப காலமாக, ஒரு வருஷமாவா இப்படி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வருஷமாகவே ஒரு குறிப்பிட்ட ட்ரேடிங் ஜோனில் தான் இருக்குது. அந்த ட்ரேடிங் ஜோனில் இப்போ இருக்கிறதுலே ஒரு லோயர் எண்டில் இருக்கான். ஒருவேளை மேலே ஏறி வர மாதிரி இருந்தால் ஒரு ஷேருக்கு ஒரு 300 ரூபா ஏறி வரணும். ஒரு நண்பர் கேட்குறாரு, மாதம் 50,000 ரூபா டிவிடெண்ட் கிடைக்கிற மாதிரி ஏதாவது போர்ட்ஃபோலியோ சொல்லுங்க அப்படின்றார். எப்படி 1 கோடிக்கு வீடு கட்டி அதை 10,000 ரூபாய் இல்லைன்னா 20,000 ரூபாய்க்கு வாடகை விடுறாங்களோ அதே மாதிரி தான் ஷேர் மார்க்கெட்லேயும் 1 கோடிக்கு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணால் தான் மாதம் ஒரு 50,000 அல்லது 1 லட்ச ரூபா கணக்கில் நம்ம டிவிடெண்ட் அப்படின்றது பார்க்க முடியும். ஏவரேஜாக எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 6000 ஷேர் இருக்குது அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டில் டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்குகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அப்படி டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்குகளும் 0.5%, 1%, 2%, 3% அந்த மாதிரியான பங்குகள் தான் பெருவாரியாக இருக்குது. சொற்ப எண்ணிக்கையிலான ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் ஒரு 10%, 10%க்கு மேலே ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய டிவிடெண்ட் ஈல்டு கொடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு 6% தான் ஏவரேஜாக கணக்கு வச்சுக்க முடியும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், 50,000 ரூபா வேணும்னா ஆல்மோஸ்ட் 1 கோடி போடணும். அதுபோக ஷேர் மார்க்கெட்டில் நம்மளுக்கு மார்க்கெட் ரிஸ்க் வேறு இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 1 கோடி வச்சுக்கிட்டு மாதம் 50,000 ரூபா நான் இங்கே வர்றதுக்கு பொதுவாக நான் பேங்க் எஃப்டிலேயே போட்டுட்டு பயப்படாமல் உட்காந்துக்கிட்டு இருப்பேன். ஒரு நண்பர் ஆந்திரா பேப்பர் ஸ்டாக் ஸ்பிளிட் நியூஸ் ப்ளீஸ் செக் அப்படின்னு போட்டிருந்தாப்புல. உண்மைதான், அதில் ஸ்டாக் ஸ்பிளிட் அப்படின்றது 4 நாளுக்கு முன்னாடி அவங்களுடைய போர்டு அப்ரூவ் பண்ணியிருக்கு. ஸோ ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாயை 2 ரூபா இருக்கக்கூடிய ஃபேஸ் வேல்யூ மாற்றுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஷேரை 5 பிரிக்கிறாங்க. இந்த வருஷம் ஆரம்பத்திலிருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் 13% இறங்கி தன்னுடைய வீழ்ச்சி நிறுத்தி வச்சிருக்கா.
என்னைக்கு வேணாலும் இவனும் ஒரு 10% இந்த நியூஸை பேஸ் பண்ணி வெடிச்சு மேலே வரலாம் அப்படின்றத என்னுடைய கருத்து. ஆஹா, இந்த சொலாராவா, இவன்ட்ட நான் ஏற்கனவே சூடு போட்டிருக்கேன், இதெல்லாம் மேலே இருந்த ஷேர் குப்புன்னு கீழே விழுந்துட்டான். இந்த சொலாரா ஷேர் ரைட்ஸ் இஷ்யூ கொடுக்குது அப்படின்னா உண்மைதான். இப்போ கரண்ட் ப்ரைஸ் வந்து 484 ரூபா போயிட்டு இருக்கு. இந்த சொலாரனுடைய ரைட்ஸ் இஷ்யூ டீட்டெயில் வந்து 375 ரூபா ஒரு ஷேருக்கு நம்ம அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். பட் இந்த 375 ரூபா யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, இந்த ஷேரை நம்ம ஆல்ரெடி வச்சிருக்கோம், சொலாரா வந்து நம்ம ஏற்கனவே வச்சிருக்கோம்னா அப்போ நம்மளுக்கு ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் அப்படின்றது கொடுப்பாங்க. அது 0 ரூபீஸில் இருக்கும். அந்த 0 ரூபீஸில் கிடைச்ச ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட்டை தான் நம்ம 375 ரூபாய்க்கு அப்ளை பண்ண முடியும். நம்ம 375 ரூபாய்க்கு அப்ளை பண்ணி வாங்குற வரைக்கும் இந்த சொலாரா ஷேர் 484 ரூபாயிலே இருந்ததுன்னா இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு ஷேருக்கு ஒரு 100 ரூபா பக்கம் லாபம். ஸ்மார்ட் மணி கான்செப்ட், அதாவது நம்ம கிட்ட பணம் இருக்கு, நம்ம கொண்டே ஷேர் மார்க்கெட்டில் பணம் போடுறோம்னா அது ரீட்டைல் மணி, நம்ம ரீட்டைல் வந்து பணம் போடுறோம்னு வச்சுங்களேன். இதே பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்கெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் கொண்டே பணத்தை போடுவாங்க. அவங்க பணம் போடுறாங்கன்னா அந்த இடத்துல இருந்து மேலே போறதுக்கு தான் ப்ராபபிலிட்டி அப்படின்றது அதிகம். ஸோ அதுதான் ஸ்மார்ட் மணி அப்படின்றாங்க. அவங்க பணம் போடுறாங்கன்னா அந்த இடத்துல இருந்து ஏறக்கு வாய்ப்பு அதிகம். ஒரு இடத்துல இருந்து வித்துட்டு வெளியே வர்றாங்கன்னா அங்கிருந்து கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு அதிகம். வாரன் பஃபட் அப்படின்றவர் வந்து இண்டிவிஜுவல் தான், பட் அவர் வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனா உள்ள ஒரு ஷேர்க்குள்ள வந்து வாங்குறாரு அப்படின்னா அது மேலே போறக்கு அவர் ஏதோ ஒன்று ஐடென்டிஃபை பண்ணிட்டாரு, மேலே போறக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி அர்த்தம். இப்போ பேடிஎம்ல கூட சமீபத்தில் வித்துட்டு வெளியே வந்துட்டார். அவர் வித்துட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் அது கும்பா தான். ஸோ அவர் ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ல பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸு கரெக்டாக ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட், நம்மளும் தான் சப்போர்ட்டில் பார்க்குறோம், ஆனால் அவன் அங்கிருந்து ஏறணும்னு அவசியம் கிடையாது. பட் ஸ்மார்ட் மணி கான்செப்டில் வந்து ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட்டில் பெரிய அளவில் கொண்டு வந்து பணத்தை போடும் பொழுது அவங்க போடுற பணமே கொஞ்சோண்டு மேலே ஏற்றி விட்டுரும். ஸோ அவங்க பணத்தை ஒரு சப்போர்ட்டில் போட்டு வாங்கும் பொழுது மேலே ஏறக்கு வாய்ப்பு அதிகம். அவங்க ஒரு ரெசிஸ்டன்ஸில் வித்துட்டு வெளியே வரும்போது அந்த ஷேர் கீழே வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதை தான் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அப்படின்றாங்க. அவங்கள மாதிரியே நம்மளும் பண்ணலாம், நம்மளும் ஒவ்வொரு சப்போர்ட்டில் வாங்கலாம், ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக ஷேரை கழட்டி விடலாம். பட் நம்மளோட அவங்களுக்கு அக்யூரசி அதிகம். நான் 1 கோடி டார்கெட்டை நோக்கி தாங்க போய்கிட்டு இருக்கேன். ஒரு நண்பர் கேட்குறாரு, இந்த 1 கோடி டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு எந்த வருஷத்தில் பிளான் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. அதாவது ஒரு 2030 2040 அப்படின்ட்டு. ஆக்சுவலாக நம்ம எப்போவுமே ஒரு டார்கெட் ஜோன் தான் நம்ம, அதாவது டார்கெட் இயர் வந்து பர்ஃபெக்ட் இயரை நம்ம மேட்ச் பண்ண முடியாது, டார்கெட் ஜோன் தான் நம்ம மேட்ச் பண்ண முடியும். ஒரு உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு 10 லட்ச ரூபா சேர்த்துட்டேன்னு வச்சுங்களேன். இப்போ நான் அந்த 10 லட்ச ரூபா எனக்கு 15% க்ரோ ஆகுது வருஷமானா அப்படின்ற மாதிரி பார்த்தா எனக்கு 40 லட்ச ரூபா தான் வருது 10 வருஷம் கழிச்சு. ஸோ அப்போ நான் டார்கெட் பண்ண வேண்டியது வந்து இப்போ இருந்து 10 வருஷம் அப்படின்ட்டு. அப்போ இதுக்கு எதை நான் நம்பணும், வருஷமான எனக்கு 15% ரிட்டர்ன் கிடைக்கணும் அப்படின்ட்டு நான் நம்பிட்டு இருக்கணும். இல்லை எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டுக்கு வேணும், இதோட வேகமாக வேணும்னா நான் என்னுடைய கெப்பாசிட்டி தான் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஒரு உதாரணத்துக்கு 20 லட்ச ரூபா போட்டாவே ஒரு 11 வருஷத்தில் அல்லது ஒரு 12 வருஷத்தில் நம்மளுக்கு 1 கோடி வந்துடும். அப்போ இதை விடவும் வேகமாக நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நம்ம ஒரு 25 லட்ச ரூபாயை போட்டு பார்க்கணும். 25 லட்ச ரூபாயை போட்டோம்னா எக்ஸாக்டாக 10 வருஷத்தில் 1 கோடி அப்படின்ற மாதிரி வந்துடுது. ஸோ நம்மளோட இன்புட் என்ன, நான் வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10 லட்ச ரூபா சேர்த்திருக்கேன்னா அப்போ எனக்கு குறைஞ்சது ஒரு 10 to 15 வருஷம் ஆகும். ஸோ நான் ஒரு ஜோன் தான் பார்க்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட இயர் ரேஞ்சு தான் பார்க்குறேன். ஸோ இங்கிருந்து ஒரு 10 வருஷம் கழித்து பார்க்கும்பொழுது நான் ஒரு கோடீஸ்வரனாக இருக்கிற வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். சரிங்க நண்பர்களே, இன்றைய தகவலில் உங்களுக்கு உதவி இருந்ததுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.